நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் இன்சுலினை எடுத்துச் செல்லல், பாதுகாப்பாக வைத்திருத்தல் மற்றும் உபயோகப்படுத்தலுக்கான அறிவுரைகள். இன்சுலினை நாம் எவ்வாறு வைத்தியசாலையிலிருந்து வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும்? இன்சுலின் ஆனது ஹோமோன் ஆகும். இவ்ஹோமோன் ஆனது மிதமான வெப்பநிலையில் பாதுகாக்கப்பட வேணும். அதிகரித்த குறைந்த வெப்பநிலையும் அதிகரித்த கூடிய வெப்பநிலையும் இன்சுலின் ஹோமோனின் தொழிற்பாட்டை பாதிக்கின்றது. இதனால் நான் எப்போதும் வைத்தியசாலையிலிருந்து வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் போது ரெஜிஃபோம் பாக்ஸினில் இன்சுலினை எடுத்துச் செல்ல வேண்டும். இவ்வாறு எடுத்துச் செல்லப்படும் இன்சுலின் ஆனது வீட்டில் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேணும்? குளிர்சாதன பெட்டியிலே கதவில், இக்கதவானது 2 தொடக்கம் 8 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை கொண்டது. இதனால் குளிர்சாதன பெட்டியின் கதவில் வைத்து இன்சுலின் ஆனது பாதுகாக்கப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு குளிர்சாதன பெட்டி வசதி இல்லாமல் இருக்கலாம். இவ்வாறு குளிர்சாதன பெட்டி வசதி அற்றவர்கள் நான் மேலே காட்டப்பட்டுள்ளவாறு 2 மண் சாடிகளில் ஒரு சாடியிலுள் நீரை விட்டு அதனுள் அடுத்த சாடியை வைத்து அதற்கு உள் இன்சுலினை வைத்து 4 அல்லது 6 கிழமைகளுக்கு அளவான வெப்பநிலையில் வைத்து பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக நாங்கள் பாவனைக்கு எடுத்துக்கொள்ளும் இன்சுலின், அதாவது நீங்கள் அனைவரும் இன்சுலினை பேனா மூலம் ஏற்றிக்கொள்கின்றீர்கள். இதனால் பேனாவில் இடப்பட்ட இன்சுலின் ஆனது நாங்கள் எமது அறை வெப்பநிலையிலே வைத்து பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது. சாதாரணமாக 30 டிகிரி சென்டிகிரேட்டுக்கும் குறைவான வெப்பநிலையில் இன்சுலின் ஆனது 4 தொடக்கம் 6 கிழமைக்கு வைத்து பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது. சில இடங்களில், உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமானால் மன்னார், ஹம்பாந்தோட்டை, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் வெப்பநிலையானது 30க்கும் மேல் அதிகரிக்கின்றது. இவ்விடங்களில் பாவினையில் உள்ள இன்சுலின் ஆனது 4 வாரங்களுக்கு வைத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் வெளியிலே இன்சுலினை வைத்திருக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஆவன: இன்சுலின் கார்ட்ரிட்ஜ் போடப்பட்ட பேனாவானது அதற்குரிய பெட்டியிலே வைத்து சூரிய வெப்பம், சூரிய ஒளி படாத இடத்தில் கவனமாக குளிரான இடத்தில் வைத்து பாதுகாத்தல் மிகவும் அவசியமானது. பேனாவில் இடப்பட்ட கார்ட்ரிட்ஜ் ஆனது மீண்டும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு பாவனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இன்சுலின் கார்ட்ரிட்ஜினை 4 வாரங்களினுள் பாவித்து முடித்தல் சிறந்தது ஆகும். நாம் இன்சுலினை எவ்வளவு இடங்களில் எவ்வாறு ஏற்றிக்கொள்ள வேண்டும்? இங்கு நான் படத்தில் காட்டியிருக்கின்றேன். வயிற்று பகுதி, கைப்பகுதி, தொடைப்பகுதி, பிற்புற பகுதி. சாதாரணமாக இன்சுலின் ஆனது வயிற்று பகுதியில் ஏற்றிக்கொள்ளப்படும் போது அது மிகவும் விரைவாக தொழிற்பட ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக கைப்பகுதியில் ஏற்றிக்கொள்ளப்படும் இன்சுலின் ஆனது விரைவாக தொழிற்படுகின்றது. தொடைப்பகுதியிலும் பின்புறங்களும் ஏற்றிக்கொள்ளும் இன்சுலின் ஆனது தொழிற்படுவதற்கு சிறிது நேரம் எடுக்கின்றது. இதனால் அனைவருக்கும் வயிற்று பகுதி அல்லது கைப்பகுதியில் ஏற்றிக்கொள்வது மிகவும் சிறந்தது. சில வேளைகளை இவற்றில் ஏற்றிக்கொள்ள முடியாதவர்கள் தொடைப்பகுதியிலோ பிற்புற பகுதியிலோ ஏற்றிக்கொள்ள முடியும். நாங்கள் எவ்வாறு இன்சுலினை உபயோகிக்க வேண்டும்? பானையில் இடப்பட்டு எவ்வாறு இன்சுலினை உபயோகிக்க வேண்டும்? நாங்கள் உங்களுக்கு வைத்தியசாலையில் இன்சுலின் கார்ட்ரிட்ஜ் தருகின்றோம். இந்த கார்ட்ரிட்ஜ் ஆனது இன்சுலின் பேனாவிலுள் இடப்பட வேண்டும். பேனாவிலும் இடப்பட்ட கார்ட்ரிட்ஜ் இடப்பட்ட பின்னர் இன்சுலின் விநியோகிக்கப்படும் ஊசி ஆனது இப்பேனாவுக்கு பொருத்தப்பட வேண்டும். ஊசி பொருத்தப்பட்ட பின்னர் இன்சுலின் பேனையினை சரியாக நிலைக்குத்தாக மேல் நோக்கியதாக வைத்திருந்து கையினால் சிறிது தட்டி அதில் உள்ள வாய்க்குமிழிகளை மேலே எடுக்க வேண்டும். பின்னர் 2 யூனிட்டுக்கு பேனாவினை திருப்பி
நீங்கள் அமர்த்தி இன்சுலின் வெளியில் வருகின்றதா என பார்க்க வேண்டும். இவ்வாறு இன்சுலின் வராவிடில் மேலும் ஒரு முறை 2 யூனிட்டிற்கு இன்சுலின் பேனாவின் திருகியை திருப்பி இன்சுலின் வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்சுலின் பேனாவின் ஊசியில் இன்சுலின் காணப்பட்ட பின்னரே நீங்கள் இன்சுலின் பேனாவினை பாவனைக்கு உபயோகிக்க வேண்டும். இவ்வாறு இன்சுலின் பேனாவினை நீங்கள், அதாவது இன்சுலின் ஊசியினை இன்சுலின் வருவதை கண்டுகொள்வதை பிரைமிங் ஆஃப் நீடில் என்று நாங்கள் கூறுவோம். இவ்வாறு இன்சுலின் ஊசியினை பிரைம் பண்ணிய பின்னர் உங்கள் வைத்தியரினால் பரிந்துரைக்கப்பட்ட இன்சுலின் அளவினை அல்லது நீங்கள் உட்கொள்ளும் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் போர்ஷனிற்கு அளவான இன்சுலினை கணக்கெடுத்து அதற்கு ஏற்ற யூனிட்ஸினை இன்சுலின் பேனாவில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் விநியோகிக்க கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இன்சுலின் ஊசியினை ஏற்றும் போது கவனிக்க வேண்டியவை, இன்சுலின் ஆனது எமது உடலில் உள்ள கொழுப்பு படையிலேயே ஏற்றப்படுகின்றது. கொழுப்பு படைக்கு கீழ் எமது உடலிலே தசை பகுதி இருக்கின்றது. இத்தசையில் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் இந்த இன்சுலினை பேனைக்கு பாவிக்கும் ஊசியானது 4 தொடக்கம் 6 மில்லிமீட்டர் அளவான ஊசியாகும். இந்த 4 தொடக்கம் 6 மில்லிமீட்டர் ஊசியானது எமது கொழுப்பு படையிலே செங்குத்தாக ஏற்றப்படுதல் வேண்டும். சாதாரணமாக 4 தொடக்கம் 5 மில்லிமீட்டர் ஊசி எந்த விதமான பிரச்சனையுமின்றி சரியாக 90 டிகிரியில் வைத்து உடலிலே ஏற்றிக் கொள்ள கூடியதாக இருக்கின்றது. நீளமான ஊசியாக இருப்பின் மட்டும் நாங்கள் சிறிது சரிவாக, அதாவது 45 டிகிரி சென்டிகிரேட்டில் வைத்து ஏற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு வழங்கப்படும் ஊசி அநேகமாக 4 தொடக்கம் 5 மில்லிமீட்டராக இருப்பதனால் நீங்கள் இன்சுலினை செங்குத்தாக வைத்து உங்களது கொழுப்பு படையில் மேலே காட்டியுள்ள படத்தில் உள்ளவாறு ஏற்றிக்கொள்ள கூடியதாக இருக்கு. நீங்கள் எனது வலப்பக்கத்தில் உள்ள படத்தில் பார்த்தீர்களானால் இந்த சிறு பிள்ளை தனது வயிற்றிலே இன்சுலினை பேனை மூலம் ஏற்றிக்கொள்கின்றார். நீங்கள் இவ்வாறு ஏற்றிக்கொள்ளும் போது கவனிக்க வேண்டியவை, நீங்கள் ஏற்றிக்கொள்ளப்படும் இடமானது சுழற்சி முறையில் மாற்றப்பட வேண்டும். இவ்வாறு சுழற்சி முறையில் மாற்றப்படுவதன் மூலம் இன்சுலினை பேனாவினால் கொடுக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒரு முறை இன்சுலின் ஏற்றி மறுமுறை இன்சுலின் ஏற்றும் போது 1 தொடக்கம் 2 சென்டிமீட்டர் இடைவெளியை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகின்றது. முறையாக கூறப்படும் இன்சுலின் ஊசியானது ஒரு முறையே பாவிக்க கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாம் 3 தொடக்கம் 5 முறை இன்சுலின் ஊசியினை பாவிக்கின்றோம். இதனால் இன்சுலின் பேனைக்கு இடப்பட்ட ஊசியானது முறையான முறையில் கேப் இடப்பட்டு இன்சுலின் பேனைக்குரிய பெட்டியில் வைத்து பாதுகாத்தல் மிகவும் அத்தியாவசியமாகின்றது. அத்துடன் பாவித்து முடிந்த இன்சுலின் ஊசியினை சரியான முறையில் கலற்றி அதற்கு உரிய பாக்ஸ், அதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் டிஸ்போஸ் பண்ணப்படுகின்ற பாக்ஸில் இட்டு நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லும் போது அதனை தாதியிடம் ஒப்படைத்தல் மிகவும் சிறந்தது ஆகும். நீங்கள் இன்சுலின் ஏற்றிக் கொள்ளப்படும் இடத்தை எவ்வாறு பரிசோதனை செய்து கொள்வீர்கள்? இன்சுலின் ஏற்றப்படும் போது உடலிலே 2 வகையான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதாவது ஒன்று லிப்போ ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது உடலில் தடித்த நிலை ஏற்படுகின்றது. நீங்கள் கையை வைத்து தடவி பார்க்கும் போது உங்களது தோள்படையின் கீழ் திரண்டதாக காணப்படும். அதை கூறுவது லிப்போ ஹைப்பர்ட்ரோஃபி. அடுத்தது லிப்போ அட்ரோஃபி. இன்சுலின் ஏற்றப்படும் இடத்தில் வந்து கொழுப்பு படை மிகவும் மெல்லியதாக காணப்படும், அதாவது குழிவாக காணப்படும். இதனை நாங்கள் சொல்லுவது லிப்போ அட்ரோஃபி. இவ்வாறு லிப்போ ஹைப்பர்ட்ரோஃபி லிப்போ அட்ரோஃபி ஏற்படும் இடங்களில் நாங்கள் இன்சுலினை ஏற்றிக் கொள்வதை தடுத்துக் கொள்ள வேண்டும். 2 தொடக்கம் 3 மாதங்களுக்கு இன்சுலின் ஏற்றிக் கொள்வதை தடுப்பதன் மூலம் இவ்விடங்கள் மீண்டும் சாதாரண நிலையை அடைவதற்கு எம்மால் உதவி செய்ய முடியும்.
இவ்வாறு லிப்போ ஹைப்பர்ட்ரோபி, லிப்போ அட்ரோபி உள்ள இடங்களில் இன்சுலின் ஏற்றுவதன் மூலம் இன்சுலின் ஒழுங்காக தொழிற்படாத நிலை ஏற்படுகின்றது. இதனால் உங்களது சீனி மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே தினமும் நீங்கள் இவ்வாறு காணப்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்வது மிகவும் அத்தியாவசியமாக இருப்பதுடன் நீங்கள் உங்களது கிளினிக்கு செல்லும் போது வைத்தியருடன் காட்டி தகுந்த ஆலோசனையை பெறுதல் மிகவும் அத்தியாவசியமாகிறது. இன்சுலினை சுழற்சி மூலம் ஏற்றுவதன் மூலம் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதை எம்மால் தவிர்த்து கொள்ள கூடியதாகவும் இருக்கின்றது. நன்றி.